வசதலா இன்னைக்கு நம்ம மதியம் ஜிம்மாத்தில் முடிச்சுட்டு வரும்போது ஒரு வேகத்தை இறக்கிட்ட நிறுத்தி சில பொருளை எடுத்து போட சொன்னல. என்னென்ன பொருளை எடுத்து போட்டீங்க? ஆணி, ஸ்க்ரூ இதெல்லாம் எடுத்து போட்டேன். சரி, எடுத்து போட சொன்னல. நான் எடுக்காமல் உங்களை எடுத்து போட சொன்னேன். எதனால் தெரியுமா? சொல்லுங்கள். அதனால் என்ன நன்மை தெரியுமா உங்களுக்கு? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லியிருக்காங்க, மனிதர்கள் நடக்கக்கூடிய பாதையில் நம்ம இப்போ இன்றைக்கி நடந்து போகிறோம், இல்லை வாகனத்தில் போகிறோம். இப்போ இந்த ஆணி ஸ்க்ரூலாம் கிடைக்காது. என்ன ஆகும்? நம்ம பயணிக்கு வாகனத்தில் குத்தி பஞ்சர் ஆகிரும். எவ்வளோ வேகத்தை நம்ம தேவைகளுக்காக நம்ம வேகமாக பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். எத்தனையோ பேர் அதில் அந்த வாகனம் பட்டு பஞ்சர் ஆகி அவங்களுக்கு சிரமத்துக்கு உள்ளாகிடுவாங்க இல்லையா? இப்போ நீ எடுத்து போட்ட ஒரு ஆணி ஒரு வண்டிக்கு பஞ்சர் ஆனால் 100 ரூபா செலவு. அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு இந்த வெயில் நேரத்தில் பல சங்கடங்கள் ஏற்படும். இது போல தான் அல்லாஹ்வுடைய சொன்னாங்க, மக்கள் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய பாதைகள், அதில் இருக்கக்கூடிய கற்கள், முள், இல்லை ஒரு மரத்தினுடைய கிளை, அது ஏதாச்சும் நமக்கு இடைஞ்சலாக இருந்தால் கூட அதை யார் அப்புறப்படுத்துகிறாரோ அது தர்மமாகும். நம்ம செஞ்ச வேலை என்ன தெரியுமா? தர்மம். மனிதர்களுக்கு துன்பம் தரக்கூடிய பொருளை பாதையில் இருந்து நம்ம அகற்றினா அது நம்ம தர்மத்தின் நன்மை நமக்கு கிடைக்கும். சரியா? அதனால் இன்ஷா அல்லாஹ் நீ எப்பயும் மனசில் வச்சுக்க, இந்த மாதிரி விஷயங்களை நம்ம அகற்றிடணும். மனிதர்களுக்கோ துன்பம் தரக்கூடியது, அதை அகற்றிடணும். அதே மாதிரி நம்முடைய திடீர்னு ஒரு முள்ளு கிடக்கு, ஆணி கிடக்குன்னு இப்போ வண்டியில் போயிட்டு இருக்கும்போது டக்கு நிறுத்திடக்கூடாது. பின்னாடி வரவங்க நம்ம மேலே இடிச்சிருவாங்க. நம்மளுடைய சேஃப்டியும் நம்ம பார்த்துக்கிட்டு தான் நம்ம கவனமாக அந்த ஒரு பணியை செய்யணும். சரியா தம்பி? அல்ஹம்துலில்லாஹ்.